மோடி பக்கம் சாய்ந்த ஹிந்தி கூட்டணி கட்சிகள். மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி. வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். அதோடு இருமொழி கொள்கையே பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இன்னொரு பக்கம் மத்திய அரசு ஹிந்தியை திணிப்பதற்காகவே இந்த மும்மொழி கல்விக் கொள்கை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்றும் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மு.க. ஸ்டாலின். இதன் காரணமாகவே திமுகவுக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே காரசார மோதல் வெடித்துள்ளது. இந்த நேரத்தில் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்திற்கு எதிராக இந்திய கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைக்க திட்டமிட்ட மு.க. ஸ்டாலின், நாம் அனைவருமே இதற்கு எதிராக குரல் கொடுத்தால் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற்றுவிடுவார்கள் என்றும் அனைத்து இந்திய கூட்டணி கட்சிகளுக்கும் அவர் ஒரு அவசர கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் இதற்கு அண்டை மாநிலங்களான கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா ஆகிய இருவரும் மு.க. ஸ்டாலினுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்து விட்டார்கள். அவர்கள் ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், மும்மொழி கல்வி திட்டம் என்பது பாஜகவின் திட்டமாக இருந்தாலும் அது மாணவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக இளைய தலைமுறையினர் தங்களது தாய்மொழி மற்றும் ஆங்கிலம் மட்டுமின்றி வேறு ஒரு புதிய மொழியை கற்பதில் ஆர்வமாக உள்ளார்கள். அதன் காரணமாகவே இந்த கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தியுள்ளோம் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லிவிட்டாராம். இதே போன்றுதான் கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையாவும் கர்நாடக மாணவர்களுக்கிடையே ஹிந்திக்கு அமோகமான வரவேற்பு இருப்பதால் இதை எங்களால் தவிர்க்க முடியவில்லை என்று தெரியப்படுத்தி விட்டார்களாம். இப்படி மு.க. ஸ்டாலினுக்கு தற்போது 2 அண்டை மாநில முதலமைச்சர்களும் பலத்த அதிர்ச்சி கொடுத்து விட்டார்கள். மேலும் இந்திய கூட்டணி கட்சி இடம்பெற்றுள்ள ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் மும்மொழி கல்வியை ஆதரிப்பதாக சொல்லி தமிழக அரசின் இந்த கோரிக்கையை எங்களால் ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்களாம். இப்படி தென்னிந்தியாவை சேர்ந்த கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களும் வட இந்திய கட்சிகளும் மத்திய அரசின் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதால் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாராம் மு.க. ஸ்டாலின். என்றாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹிந்தியை உள்ளே நுழையவிடக்கூடாது. அப்படி நுழைந்தால் வட இந்தியாவில் இருந்து வரும் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலேயே நிரந்தரமாகி விடுவார்கள். அதன் பிறகு பாஜக மட்டுமின்றி காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி அதிகரித்துவிடும். அப்படி நிலைமை ஏற்பட்டால் எதிர்காலத்தில் திராவிட கட்சிகளின் நிலைமை தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாகிவிடும் என்று கூறி வரும் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களது ஆட்சி உள்ளவரை மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கை சட்டத்தை நுழையவிட மாட்டோம் என்று உறுதியுடன் இருந்து வருவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. மு.க. ஸ்டாலினுக்கு பண மூட்டைகளை குவித்த தனியார் பள்ளி அதிபர்கள். மும்மொழி கல்வியை எதிர்ப்பதன் பின்னணி ரகசியம் அம்பலம். ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்பதன் பெயரில் பின்னணியில் தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு உடந்தையாக திமுக இருந்து வருவதாக ஒரு சீக்ரெட் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது திமுகவை பொறுத்தவரை பள்ளி, கல்லூரி நடத்தும் நபர்கள் தங்களது கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மற்ற நபர்களாக இருந்தாலும் அவர்களுடன் நெருக்கமாக இருப்பார்கள். காரணம், தேர்தல் நேரங்களில் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நிதி தேவைப்படும் போது அவர்களை தான் அணுகுவார்கள். இப்படிதான் கருணாநிதி காலத்திலிருந்தே திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் தங்களது ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு திரைமறைவில் ஏகப்பட்ட சலுகைகளை அள்ளி விடுவார்கள். குறிப்பாக அரசு நிலங்களை அவர்கள் வளைத்து போட்டாலும் அதற்கு பட்டா போட்டு கொடுத்து விடுவார்கள். இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இன்னொரு மிகப்பெரிய டீலிங்கும் நடந்து கொண்டிருக்கிறதாம். அதாவது தனியார் பள்ளிகள் மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் இடத்தில் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கட்டணம் வசூலித்துக் கொள்ளலாம். அதற்கு எந்த வகையிலும் மாநில அரசு இடையூறாக இருக்காது. என்றாலும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை திமுகவுக்கு தனியார் பள்ளி நிறுவனங்கள் கப்பம் கட்ட வேண்டும் என்று அனைவருக்கும் ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாம். அதோடு அவர்கள் எந்த ஒரு மொழியை வேண்டுமானாலும் பாடத்திட்டங்களில் வைத்துக் கொள்ளலாம். மாநில அரசிடத்தில் அதற்கு அனுமதி பெற வேண்டும் என்கிற எந்த சட்டமும் இல்லையாம். இதன் காரணமாகவே அவர்கள் பலதரப்பட்ட மொழிகளிலும் பாடம் கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய அளவில் கல்வி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகவேதான் தமிழகத்தில் அரசு பள்ளிகளிலும் ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளை பாடமாக எடுத்துக்கொண்டால் அது தனியார் பள்ளிகளை பெரிய அளவில் பாதிக்கும். அரசு பள்ளியிலேயே இலவசமாக தாங்கள் விரும்பும் மொழியை பயிலலாம் என்கிற நிலை ஏற்பட்டால் நடுத்தர மக்கள் பெரும்பாலும் தனியார் பள்ளிகளை விட்டுவிட்டு அரசு பள்ளிகள் பக்கம் வந்து விடுவார்கள். அப்படி வந்தால் அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து இன்னும் கூடுதலாக பள்ளிக்கூடங்கள் கட்ட வேண்டும், ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். இதனால் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படும். ஒரு பக்கம் செலவு அதிகரித்திருப்பதோடு தனியார் பள்ளி நிறுவனங்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கும் வருமானம் நின்று போய்விடும். தங்களது வருமானத்துக்கு தமிழக அரசே வேட்டு வைத்து விட்டதாக சொல்லி அவர்கள் அதன் பிறகு ஆளுங்கட்சிக்கு கப்பம் கட்ட மாட்டார்கள் என்பதனால்தான் அரசு பள்ளிகளில் ஹிந்தி உள்ளிட்ட எந்த ஒரு புதிய மொழிகளையும் ஏற்கக்கூடாது என்பதில் மு.க. ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறாராம்.
குறிப்பாக அரசு பள்ளிகளில் ஆங்கிலம் கூட சரியாக கற்பிக்கப்படுவதில்லை. இவை அனைத்துமே தனியார் பள்ளிகள் மூலம் தங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் வருமானம் நின்று போய்விடக் கூடாது என்பதனால்தான் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை அரசு பள்ளிகளில் கொண்டு வந்துவிடக் கூடாது என்பதில் திமுக அரசு உறுதியாக இருப்பதாக தற்போது ஒரு சீக்ரெட் தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் திமுக அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள ஏழை மாணவ மாணவிகள் தங்கள் விரும்பிய மொழியில் படித்து உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை விட தங்களுக்கு வரவேண்டிய வருமானம் என்றும் போய்விடக் கூடாது என்கிற அடிப்படையில்தான் தற்போது தனியார் பள்ளி நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்கிற ஒரே காரணத்தால் தான் அரசு பள்ளிகளில் ஹிந்தி உள்ளிட்ட எந்த ஒரு மொழி பாடத்திட்டத்தையும் கொண்டு வர மாட்டோம் என்பதில் உறுதியாக இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் மத்திய அரசு மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரிக்கவில்லை என்றால் தாங்கள் கொடுக்க வேண்டிய 2000 கோடிக்கும் அதிகமான நிதியை தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டது. இதையடுத்து அனைத்து தனியார் பள்ளி நிறுவனங்களையும் அழைத்து திமுக சார்பில் ஒரு ரகசிய மீட்டிங் போட்டுள்ளார்கள். அப்போது தனியார் பள்ளி நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை நுழைய விடவில்லை, இப்போது வரை அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் உங்களின் வருமானம் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் இப்படி செய்வதால் தற்போது எங்களுக்கு வரவேண்டிய 2000 கோடி நிறுத்தப்பட்டு விட்டது. இதனால் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த இழப்பை ஈடுகட்ட வேண்டிய பொறுப்பு உங்களை போன்ற தனியார் பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்குத்தான் உள்ளது. உங்களுக்காகவே தமிழக அரசு தற்போது போராடி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சிக்கலிலிருந்து தமிழக அரசை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அதனால் அனைத்து தனியார் பள்ளி நிறுவனங்களும் உங்களது சார்பில் தமிழக அரசுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பள்ளியும் எவ்வளவு நிதி வழங்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை வெளியிட்டு வசூலிக்க தொடங்கிவிட்டார்களாம். அந்த வகையில் மத்திய அரசு தங்களுக்கான நிதியை நிறுத்திவிட்டதாக ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் நிதிக்கான கதவுகளை திமுக திறந்துவிட்டது. அந்த வகையில் மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்காதது தமிழ்நாட்டு ஏழை எளிய மாணவிகளுக்கு மட்டும்தான் இழப்பு. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான பணத்தை தனியார் பள்ளி நிறுவனங்களிடமிருந்து கைப்பற்றப் போகிறார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை. அதோடு இதையே காரணமாக சொல்லி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலின் போதும் தனியார் பள்ளி நிறுவனங்களிடமிருந்து மிகப்பெரிய தொகையை கறந்து விடுவார்கள். அந்த வகையில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மக்களின் நலன் என்பதை விட தங்களின் சுயநலம் என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இந்த திரைமறைவு டீலிங் வெளிப்படுத்துகிறது. நண்பர்களே, தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் இந்தி கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தனக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதிய நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆகியோர் தாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கப் போவதாக மு.க. ஸ்டாலினிடத்தில் திட்டவட்டமாக கூறியிருப்பது மற்றும் தனியார் பள்ளி அதிபர்களிடத்தில் ரகசிய டீல் போட்டிருக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்தில் தான் கோடி கோடியாக வசூலிக்க வேண்டும் என்பதற்காகவே அரசு பள்ளிகளில் ஹிந்தி உள்ளிட்ட பாடங்களை கொண்டு வருவதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருவதாக வெளியாகியிருக்கும் ரகசிய தகவல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.